வருஷா வருஷம் இந்த ஊர்ல முதல் மரியாதை உங்களுக்கு தானம்மா. அதானம்மா வழக்கம். அதை மாத்தி கேட்டது எங்க அம்மாவாவே இருந்தாலும் அது தப்புதாம்மா. உங்களுக்கு உரிமையானதை நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? ஆமாமா, நமக்கு சொந்தமானத நாம விட்டு கொடுக்க கூடாது. அதெல்லாம் சரிடி. ஆனா அதை வச்சு ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்களே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அம்மா, அந்த கண்டிஷன் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேமா. அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். யூ டோன்ட் வரி. பஞ்சாயத்துல சொன்னாங்கல்ல, கண்டிஷனை நிறைவேற்றலன்னா முதல் மரியாதை கிடைக்காதுன்னு. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஜெயிக்க போறது யாரு? நாம தான். அப்புறம் எதுக்கு நம்ம கவலை பண்ணணும் சொல்லுங்க. அம்மா, சரண்யாவோட சேர்த்து உங்களுக்கு 10 கைன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு 10 கை இல்லம்மா, 12 கை. நம்மளால ஒரு விஷயம் முடியலன்னா வேற யாரால செய்ய முடியும்? அம்மா, நாம எப்போ கீழே விழுவோன்னு எதிரிங்க காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நாம தாமா ஜெயிச்சு காட்டணும். அதுதான் நம்ம எதிரிங்களுக்கு கொடுக்கற பதிலடியா இருக்கும். சூப்பரா சொன்ன சக்தி. இந்த வருஷம் எல்லா கண்டிஷன்லயும் ஜெயிச்சு அம்மாவுக்கு பரிவட்டம் கட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பட்டைய கிளப்புறோம். அது மட்டும் இல்ல, நம்ம எதிரிங்க எல்லாரையும் அம்மா கால்ல விழ வச்சு அம்மாக்கு முதல் மரியாதை வாங்கி கொடுக்கிறோம். இது இந்த மீனாட்சி பொண்ணுங்களோட சபதம். ஆமா. தம்பி வாங்கம்மா. தம்பி, பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவுக்கு படையல் போடணும். அதுக்கு மளிகை பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்கோம். மீனாட்சி அம்மா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு எந்த மளிகை சாமானும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்க அப்படி? சங்கிலி சில ஊருக்காரங்களோட வந்து மிரட்டிட்டு போனா. எனக்கு எதுக்குமா வம்பு? நீங்க வேற ஏதாவது கடையில கேட்டு பாருங்க. ஹலோ, அந்த சங்கிலியை இழுத்துட்டு வந்து சொல்ல வைக்கிட்டா? அவன் கிடக்குறான், நீங்க பொருள் எடுத்து கொடுங்க. ஹே துர்கா, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு. அம்மா, என்னம்மா இது? இந்த ஊர் கோயிலுக்கு தானே நம்ம படையல் போட போறோம். அதுக்கு மளிகை சாமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? சும்மா இருங்கன்னு சொல்றல்லம்மா. இது கோவில் விஷயம், சண்டெல்லாம் போடவே கூடாது. நாம வேற கடையை போய் பாப்போம். நாங்க வரோம் தம்பி. சரிங்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். மளிகை சாமான் வாங்க வந்திருக்கோம். இல்லம்மா, மளிகை சாமான்லாம் இங்க இல்லம்மா, நீ வேற கடையை பாருங்க. சரிங்க, வாங்க போலாம். அக்கா, சொல்லுங்கம்மா. மளிகை சாமான் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். மளிகை சாமான்லாம் எதுவும் இல்லம்மா, வேற கடையை பாருங்க. வரேம்மா. வாக்கா. சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவுக்காக படையல் போட மளிகை பொருள்லாம் வாங்கணும். மளிகை பொருள் இங்க எதுவும் இல்லம்மா. வணக்கம் தம்பி. சொல்லுங்கம்மா. பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவுக்கு மளிகை பொருள்லாம் வாங்கலான்னு. அதெல்லாம் ஓனர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வேற கடையை பாருங்கம்மா. வேற? சரிப்பா. என்னம்மா இது? நம்மள ஊரை விட்டு விலக்கி வச்ச மாதிரி எல்லா கடையிலயும் மளிகை சாமான் தர மாட்டாங்க. இப்ப நம்ம என்னமா பண்றது? அம்மாக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு சங்கிலி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இதுக்காக நம்ம ஒதுங்கிட கூடாதா? பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இந்த ஊர் கொடுக்கற முதல் மரியாதைய நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும். அதுக்கு நாம இப்ப என்ன பண்றது சக்திகா? இந்த ஊர்ல இருக்க அத்தனை மளிகை கடையிலயும் ஏறி இறங்கிட்டோம். ஆனா ஒருத்தரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
பொம்பளைங்க நாம சாதிச்சிட கூடாதுன்னு ஆம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. பொம்பளைங்க நினைச்சா இதுவும் சாதிக்க முடியும்னு இந்த ஊருக்கு நம்ம சாதிச்சு காட்டுவோம். துர்கா, துர்கா பார்த்து நிதானமா போ. இந்த நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிக்கா, போம்மா. வரமா. வாங்க போலாம். ஈஸ்வரி அக்கா, ஈஸ்வரி அக்கா. வாமா சக்தி, என்ன 3 பேரும் வந்திருக்கீங்க? அக்கா, நம்ம ஊரு பத்ரகாளி அம்மனுக்கு படையல் போடுறோம். வீட்ல இருக்கிற அரிசி பருப்பு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் இருமா வந்துடுறேன். சக்தி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. நீ வேணா பாரு. ஆத்தாவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வேண்டிட்டு இருந்தேன். இப்ப ஆத்தாளே வந்து நேர்ல கேக்குற மாதிரி இருக்கு. மகராசி வாங்கிட்டு போமா. சரி, இதை எதுலமா கொண்டு போவ? புடவை முந்தியில வாங்கிக்க. காட்டு. இதுல போடுங்கக்கா. கொஞ்சம் இருமா வரேன். நன்றிக்கா. வாங்க. பாத்துட்டு. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. யமுனா வாங்கிக்க. நன்றிக்கா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. மீனாட்சி, நீ உன் பொண்ணுங்க கூட நடு தெருவுல பிச்சை எடுக்கணும் நான் கங்கனை கட்டிக்கிட்டு இருந்தேன். அடடா, அந்த கண்கொள்ளா காட்சிய என் கண்ணால பாத்துட்டேன். இப்ப நாங்க வந்திருக்கிறது சாமி விஷயம். இதுல உன் தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் காட்டாத. உனக்கு புண்ணியம் வேணும்னா ஒரு படி அரிசி போடு. அதை விட்டுட்டு வார்த்தையை விடாத. பொல்லாத புண்ணியம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் உன்னை எந்த கோலத்துல பாக்கணும்னு நினைச்சனோ அந்த கோலத்துல பாத்துட்டேன். ஆமா, எங்க இன்னும் நாளை காணோம்? ஓ, அது பக்கத்து தெருவுல பிச்சை எடுக்குதா? இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கு. தேவையில்லாம மெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பிச்சை எல்லாம் போட மாட்டோம். குழம்புங்க தாய்மாவும் வந்துட்டாலும் பிச்சை எடுக்க. அம்மா, இதை நம்ம சாமிக்காக கையேந்திரும். இதை பிச்சைன்னு நினைச்சா அது அவங்களுடைய முட்டாள்தனம். இதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம போலாமா? பையடு. சக்தி, என்ன சக்தி? நான் உன்னை என்னமோ நினைச்ச சக்தி. ஆனா தேர் இழுத்து நடுத்தருவுல விட்ட மாதிரி இப்படி உன் குடும்பத்தையே நடு தெருவுக்கு கூட்டிட்டு வந்து பிச்சை கேக்குறிய சக்தி. சூப்பர் சீன் தெரியுமா? உங்க அம்மா நடத்துற மாதிரி நீ இந்த ரோட்டு கடை போட்ட. இப்போ நீ வீடு வீடா பிச்சை கேட்டுட்டு இருக்க. ஆனா இது சிறப்பான முன்னேற்றம் சக்தி. ஆனா இப்ப பாரு, உனக்கு பிச்சை போடுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. பூஜா, அவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
வா போலாம். இதோ வரேன் தன். சக்தி, நீ சரியான நேரத்துல சரியான யோசனையை கொடுத்த. அதனாலதான் நம்மளால இவ்வளவு அரிசி பருப்பெல்லாம் வாங்க முடிஞ்சது. அம்மா, நம்ம ஊரு பொம்பளைங்களை நான் நம்பினேன், அவங்க என்ன கைவிடலம்மா. ஆமாம்மா. அடுத்து என்ன பண்ணலாம், அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு காலையில செக் எண்ணெய் அரைக்கிற இடத்துக்கு போய் சுத்தமான செக் எண்ணெயை எடுக்கணும். அதத்தான் கோவில்ல இருக்கிற எல்லா விளக்குக்கும் ஊத்தணும். அதுதான் நமக்கு டாஸ்க். இப்ப அவ்வளவுதானம்மா, சிறப்பா செஞ்சிருவோம். வாங்க வாங்க போலாம். வாமா. ஏப்பா, செக் காட்டுற மாடுங்களா எங்க ஓட்டிட்டு வாங்க. ஐயா, மாட்டெல்லாம் தர முடியாதுங்க ஐயா. மாடு தர முடியாதா? ஆமா. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன்பா, சாமி காட்டுற செக்க உன் மாடு தானப்பா எப்பவும் இருக்கும், இப்ப என்னமோ தர மாட்டேங்கிற? காரணங்கள்லாம் கேட்காதீங்க, மாடு தர முடியாதுங்க ஐயா. டேய், நீ உள்ளே இரு. வாடா. டேய், போய் அந்த ஆளை கூப்பிடுறான். மாடசாமி, மாடசாமி. ஆயா, அண்ணன் கூப்பிடுறாரு. வணக்கம் தம்பி. இப்படி வா. வணக்கம். பார்க்கணும்னு சொன்னீங்களா, என்ன விஷயங்க? கோயிலுக்கு செக் காட்டுறதுக்கு உன் மாடை தானே கொடுப்ப? ஆமாம் தம்பி, வருஷம் என் மாடு தான் கோயில் செக் ஆட்டும். இங்க பாரு, இந்த வாட்டி உன் மாடை நீ கொடுக்க கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? இங்க பாரு, மீனாட்சி அவங்க பொண்ணும் என்ன ஆடுறதுக்கு அங்க வருவாங்க. அந்த டைம்ல செக் எடுக்கிறதுக்கு உன் மாடு அங்க வரக்கூடாது. புரியுதா தம்பி? என் மாடை தவிர வேற மாடு கோயிலில் பூட்ட மாட்டாங்க தம்பி. அதனால தான் சொல்றேன், நீ உன் மாட்டை கொடுக்க கூடாதியா தம்பி. அது கோயில் விவகாரம் தம்பி, முடியாதுன்னு சொன்னா தெய்வ குத்தமாயிடும் தம்பி. ஏய், கோயில்ல செக் காட்டுறதுக்கு மாடு இல்லாம அந்த மீனாட்சி தவிச்சு போனோம். பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்ட சவாலை நிறைவேற்ற முடியாம மீனாட்சி அவங்க பொண்ணும் தோத்து போனையா? அதுக்குதான் சொல்றேன். இங்க பாரு, உன் மாடு செக் எடுக்க வரக்கூடாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லியா, நான் தரேன். புரியுதா? இந்தா அட்வான்ஸா வச்சுக்க. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, கோயில் செக் இழுத்தா புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் நான் மாட்டையே கொடுக்குறேன். பணத்தை காட்டி என் மனசை மாற்ற பார்க்காதீங்க. என் மாடு செக் இழுக்க வரும் தம்பி, நான் வரேன். யோ, நில்லியா, வா வா, இங்க வந்து நில்லு. நீ உன் முடிவை சொல்லிட்ட, இப்ப நான் என் முடிவு சொல்லணும்ல, நின்னு கேட்டு போ. ஏய், அங்க பாரு. தம்பி 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 விட்டுருங்க தம்பி. ஆமா, உன் பொண்ணுதான், இல்லைன்னா என் பொண்ணு. பண்ணிடாதீங்க, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க. ஏயா, பணத்தை காட்டி மனசை மாத்த முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்ற? தம்பி பாவம் தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி, உன் காலில் நாள் வேறு. இங்க பாரு, செக்குலுக்கு உன் மாடு வரவே கூடாது. மீறி வந்துச்சு, இப்ப நீ பாக்குறல உசுரோட உன் பொண்ணு நாளைக்கு கம்மாயில போனமா தான் மிதப்பா. அப்படியெல்லாம் பண்ணிட்டாதீங்க தம்பி, என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. ஊருக்காரங்க மத்தியில நின்னு உன் மாட்டை தர முடியாதுன்னு நீ சொல்ற, புரியுதா? அது வரைக்கும் உன் பொண்ணு என் கஸ்டடியில தான் இருப்பா.
ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாரு, சொன்ன மாதிரி செஞ்சா உன் பொண்ணு எந்த சேதாரமும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வருவா. இல்லன்னா தம்பி விட்டுருங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் தம்பி. என் பொண்ணை விட்டுருங்க தம்பி. மாடை தரமாட்டேன்னு எல்லார் முன்னாடியே சொல்லு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு தன்னால வீட்டுக்கு வருவா. புரியுதா? பணத்தால முடியாதுன்னு சொன்ன, சென்டிமெண்டால தான் முடியுது. அடா ஒன்னாகாதமா, கவலைப்படாதமா, அப்பா நான் பாத்துக்கிறேம்மா. அக்கா, இதான் மீனாட்சிக்கு நான் வச்சிருக்கிற ஆப்பு. எப்படி இருக்கு? சூப்பர்ரா. சாமிக்கு வழக்கமா செக்காடுற மாட்டை தர முடியாதுன்னு சொல்றான். திடீர்னு வேற ஒரு மாட்டை ஏற்பாடு பண்ண முடியாது, தெய்வ குத்தம் ஆயிடும். இப்ப என்னப்பா பண்றது? ஐயா, நாங்களே செக்க ஆட்டுறோம். நாங்க 3 பேர் இருக்கோம். சாமிக்கு விளக்கேத்துறதுக்காக நாங்களே செக்க இழுத்து என்ன எடுக்கிறோங்க ஐயா. சக்தி, ஒரு கை பாத்துருவோம். அம்மா, நீ ரொம்ப அழுத்தி சிரமப்பட வேண்டாம். சும்மா செக்க மட்டும் புடி, மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். சக்தி, நானும் கூட செக் இழுக்கிறேன். இல்லை நீங்க புள்ளத்தாச்சியா இருக்கீங்க, நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். வா அக்கா, வாமா. Nothing
செக்க மாடுதான்ப்பா இழுக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான்ப்பா இழுக்கும். யமுனா பாவம்ப்பா. ஏய் பேசாம நில்றா. அவ்வளவுதான். முதல்ல பாத்திரத்தை எடுத்து வாங்க. சரிம்மா.